அண்மை செய்தி. அஜித்குமார் லாக்அப் டெத் வழக்கில் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரத்திடம் விசாரணை தற்பொழுது நிறைவு பெற்றிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் நமது செய்தியாளர் சுப்பிரமணி. தற்பொழுது இந்த டிஎஸ்பியிடம் நடைபெற்று வந்த விசாரணை என்பது நிறைவு பெற்றிருக்கின்றது. இந்த விசாரணை தொடர்பான விவரங்கள் ஏதேனும் கிடைக்கப்பட்டிருக்கின்றதா? என்ன நிலவரமாக இருக்கிறது? வணக்கம் பிரீதா. அதாவது மடப்புறம் கோவில் காவலாளி அஜித்குமார் தனிப்படை காவல்துறையினர் விசாரணையின் போது அடித்து துன்புறுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார். இதனைத் தொடர்ந்து அந்த தனிப்படை காவலர்கள் பணியிடை நீக்கம் செய்ததுடன் அவர்களை ஏடிஎஸ்பி சுகுமார் தலைமையிலான காவல்துறையினர் கைது செய்தனர். இதனைத் தொடர்ந்து மானாமதுரை டிஎஸ்பி சண்முக சுந்தரம் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதுடன் மாவட்ட எஸ்பி ஆசித் ராவத்தும் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி டிஜிபி சங்கர் ஜிவால் உத்தரவிட்டிருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை தனி நீதிபதி விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டிருந்தது. இதனையடுத்து மதுரை மாவட்ட 4வது கூடுதல் நீதிமன்ற நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷ் கடந்த 2ஆம் தேதி தனது முதல் விசாரணையை துவங்கினார். முதல் நாள் காவலர்களை கைது செய்த ஏடிஎஸ்பி சுகுமார் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்த திருப்போணம் காவல் நிலைய ஆய்வாளர் ரமேஷ்குமார், கோவில் ஊழியர்கள் மற்றும் ஆட்டோ ஓட்டுநர் உள்ளிட்டோர் ஆஜராகி தங்களது வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். 2வது நாள் அஜித்குமார் தாக்குதலுக்கான வீடியோவை எடுத்த கோவில் ஊழியர் சக்தீஸ்வரன், அறநிலைத்துறை அலுவலக ஊழியர்கள் மற்றும் அவரது குடும்பத்தினர் ஆஜராகி தங்களது வாக்குமூலத்தை பதிவு செய்தனர். 3வது நாளான நேற்று அஜித்குமாரின் இறப்பை முதலாவதாக உறுதிப்படுத்திய திருப்பணம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கார்த்திகேயன், அஜித் மயக்கமான நிலையில் மருத்துவமனை கொண்டு சென்ற ஆட்டோ ஓட்டுநர் ஐயனார், அஜித்குமாரின் உடற்கூறாய்வு செய்த மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் இணை பேராசிரியர் சதாசிவம், துணை பேராசிரியர் ஏஞ்சல் ஆகியோர் ஆஜராகி தங்களது வாக்குமூலத்தை அளித்தனர். 4வது நாளான இன்று திருப்பணம் காவல் நிலையத்திற்கு நேரில் சென்ற நீதிபதி உள்ளே சென்று ஆய்வு மேற்கொண்டார். குறிப்பாக என்ன காரணம் என்றால், அஜித்குமார் நிகிதா அளித்த புகாரின் பேரில் முதல் நாள் காவல் நிலையத்திற்கு வரவழைத்து அங்கு வைத்து விசாரணை மேற்கொண்டதாக அந்த அறிக்கையில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இதனை அடுத்து அந்த காவல் நிலையத்தில் உள்ள அந்த சிசிடிவி கேமராக்கள் உள்ளிட்டவைகளை உள்ளே சென்று பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டதுடன் மீண்டும் அந்த விசாரணை நடைபெறும் இடத்திற்கு வந்த நீதிபதி முன் அஜித்குமார் தாக்குதலுக்கு உள்ளான அந்த தனிப்படை காவலர்களின் உயரதிகாரியும் மானாமதுரை டிஎஸ்பியுமான சண்முக சுந்தரம் ஆஜராகி தனது வாக்குமூலத்தை அளித்தார். 2 மணி நேரம் தொடர்ந்து நடைபெற்ற இந்த வாக்குமூலத்தில் முக்கிய விஷயங்கள் குறித்து விசாரணையின் போது தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த விசாரணையில் முடிவுக்கு பின்னரே இவர் உத்தரவின் பேரில் தான் அந்த தனிப்படை காவல்துறையினர் அஜித்தை அடித்து துன்புறுத்தினார்களா என்கிற தகவல் வெளியாகும். பிரீதா, விவரங்களுக்கு நன்றி சுப்பிரமணி.